முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் அனைத்து குலங்களுக்கும் எபிரோருக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பு சதைகளுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலரை நடத்தி சென்றவர். நீரே என் மக்கள், இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறுகிறார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவரில் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதிலும் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோரில் தங்கி யூதாவை 7 நாள்கள் 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேலில் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசர் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபிசியருக்கு எதிராக ஜெருசலேம் சென்றபோது அவர்களை தாவீதை நோக்கி, நீர் எங்கே வர முடியாது, பார்வையாளர்களிடம் கூட வர உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீமோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும்.
இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.